நாம மையப்படட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த யெகோவா ஈரே சேனல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க தொடர்ந்து பார்க்குறீங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்தை குறைஞ்சதும் 5 நிமிஷம் தான், ஒரு 4 நிமிஷம் தான், 6 நிமிஷம் தான் இருக்கு அந்த வார்த்தை. அதை நீங்க நேரத்தை ஒதுக்கி நிச்சயமா நீங்க பார்க்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளு கூட வார்த்தையை நம்ம கேட்போம். ஆண்டவர்கிட்ட, பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றான். என்ன பண்றான்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் யாத்திரை செய்யும் பொழுது மேல போட்டிருக்கு, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசும், மௌனமா இராது என்று சொல்லி 2:10 சொல்றாரு. நான் உன்னோடு கூடவே என்ன பண்றேன் இருக்கிறேன். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை கர்த்தர் காண வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் இருக்கிறாரா இல்லையா? எங்க இருக்கிறாரு? அவர் ஆவியாய் இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு பொழுதும் கண்டதில்லை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவன் மாமிசமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து என்ன பண்றாரு? வரத்துக்கு சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு மாத்திரம் அல்ல, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தாயே, தகப்பனே, என் தங்கச்சியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுறார். சொல்லிட்டு அப்படியே விட்டு போல. அப்ப இந்த பவுலுக்கு அநேக அடிகள், அநேக காயங்கள், அநேக விதமான துன்பங்கள் நேரிடுகிறது. அதனால என்ன பண்ணலாம்? அவன் சோர்ந்து போகாம இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழுகிறத நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களுக்கு அவளை நீ ஆனா அந்த இடத்துல ஒரு தீங்கு செய்யும்படி, இன்னைக்கு எத்தனையோ பேர் தீங்கு செய்யும்படி உங்களுக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்காவது தீங்கு செய்யும்படி நினைத்து இருக்கிறாங்களா? எனக்கு அவங்க தீங்கு செய்யறாங்க, இவங்க தீங்கு செய்யறாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில். அப்ப தீங்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. தீங்கு செய்யறதுக்கு நான் எத்தனையோ பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனை எப்படி கெடுக்கலாம், அவன் எப்படி கதையை முடிக்கலாம், அவனை எப்படி ஒண்ணுமலமாக்கலாம், திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், தீங்கு மாத்திரமல்ல எல்லா தீங்கும், அந்த எந்த தீங்கு உனக்கு உருவாக்கப்படுகிற தீங்குகள், அந்த தீங்குகள் விலக்கி உங்களை பாதுகாக்க என் தேவன் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அந்த தீங்குக்கு விலக்கி பாதுகாத்த கர்த்தர், அவனை மேன்மையாக வைத்த கர்த்தர், அவன் போன இடங்களிலே பலத்த அற்புதங்களை செய்த கர்த்தர், இது மாத்திரமல்ல, தீங்குக்கு மாத்திரம் விலைக்கு பாதுகாக்க மாத்திரமல்ல, உண்மையில் கை போடுவதில்லை. அவருடைய அனுமதி இல்லாம உங்க மாதிரி யாரும் தொட முடியாது. உங்க வீட்டையோ, உங்களுக்கு உண்டான உடைமைகளோ, உங்களுடைய சொத்துக்களோ, ஆண்டவர் இயேசுன்னு சொல்றார், அவருடைய அனுமதி இல்லாம என்ன பண்ண ஒருத்தனும் உங்க மேல என்ன பண்ணாது, கை போட முடியாது. தைரியம் பாருங்க. எதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க சோர்ந்து, அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்க செய்வாங்களோ, ஒன்று தலைமுடி எண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, எழுத சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, எனக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா ஒரு கூட்ட ஜனத்தை உங்களுக்கு தருவார். நீங்க தனிமை அல்ல. தனிமை நினைக்காதீங்க. ஆண்டு உங்களோட இருக்கிறார். அநேக ஜனங்கள். எளியா சொன்னா, நான் ஒருத்த மாதம் தான் இருக்கேன், நான் கூட கிடப்பேன் இந்த கிராமத்துல, நான் ஒருத்த இல்லை ஆண்டவரே, நான் ஆண்டவர் பண்றது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், மனசுன்னு மிருகம் இல்லாத இடத்துல ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு மந்தையை நான் கொண்டு வருவேன்னு சொன்ன ஆண்டவர். அநேக ஜனங்களை கர்த்தர் நம்மளை நம்பினாரு. திரட்சியான ஜனமாக நம்மளை மாற்றுவார். அப்போஸ்தலனாகிய பவுலை மாற்றின ஆண்டவர். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஒருவனாயிருக்கும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றின ஆண்டவர். அநேக விதமான ஆசீர்வாதத்தினால் அநேக ஜனங்களை தேவன் நிச்சயமாய் தருவார். அவன் கூட இருக்கிறாரு. முதல்ல சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்குங்கிறாரு. ரெண்டாவது, உனக்கு ஒருவன் தீங்கு செய்ய மாட்டாங்கிறாரு. என்ன பண்றாரு? மூணாவது சொல்றாரு, ஒருத்தன் மேல் கைவிட முடியாதுங்கிறாரு. நான்காவது சொல்றாரு, உனக்கு அநேக ஜனங்களை தருவேங்கிறாரு.
எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளை உதவி செய்யும்படியாக பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக அநேக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒருவன் உங்க மேலே கைவிட முடியாது. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே நீ அற்புதமா நீ பேசிக் கொண்டிருப்பதற்கு நன்றி. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மகத்தான கிரிகளை நடப்பிக்கிறேன். அதற்காக நன்றி சொல்வது இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.